கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் டன் கணக்கில் மீன்கள் இறந்து கிடந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயனம் கலந்த நீர் வந்ததால் மீன்கள் இறந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மூவேந்திரன் இணைகிறார். வணக்கம் மூவேந்திரன், மேலும் விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கடந்த 1958ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை கட்டி முடிக்கப்பட்டு இந்த அணையிலிருந்து கிடைக்கும் தண்ணீரை ஆதாரமாக கொண்டு விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை இந்த தென்பெண்ணை ஆற்று நீர் நிவர்த்தி செய்து வருகிறது. 52 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் மீன்வளத்துறையின் சார்பில் மீன் வளர்க்கப்பட்டு ஒப்பந்த முறையில் மீன் பிடித்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மற்றும் கோடை மழை இல்லாத காரணத்தால் அணை நீர் மட்டும் கடந்த சில வாரங்களாக வேகமாக குறைந்தது. இதில் 37 அடி அணையின் நீர் மட்டம் குறைந்த நிலையில் தற்பொழுது தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 2 மாதங்களாக நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் வறண்டு காணப்பட்ட நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியிலான கர்நாடகா மாநிலம் நந்திமலை, பெங்களூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக கடந்த வாரம் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. ஒசூர் கெலவரப்பணி அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் கிருஷ்ணகிரி அணைக்கு வந்தடைந்தது. இந்த நீருடன் பெங்களூர் பகுதியில் இருந்து கழிவு நீருடன் கலந்த ரசாயன கெமிக்கல் கலந்த நுரை பொங்கிய நிலையில் இந்த நீர் கேஆர்பி அணைக்கு வந்ததால் அணையில் வளர்க்கப்பட்ட மீன்கள் சுமார் 3 டன் அளவிற்கு இறந்து தண்ணீர் மிதந்தும் கரைகளில் ஒதுங்கியும் காணப்படுகிறது. ரசாயனம் கலந்த கெமிக்கல் நீர் வந்ததால் மீன்கள் இறந்து மிதப்பதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த மீன்கள் தண்ணீரில் மிதப்பதற்கால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இறந்த மீன்களை அப்புறப்படுத்தி சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.